வளச்சாவ் ஒரு ரியாக்ஷனுமே இல்லை கஸ்டமர். பெல்கிரேடோட புல்லட் பாருங்க 948. காய்ஸ், சண்டே செர்பியனோட லைஃப் எப்படி இருக்குன்னு தெரியணுமா? வீடியோ கண்டினியூவாகவே பாருங்க. பக்காவாக எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறேன். வரப்போகுதுன்றது நம்ம ரொம்ப Stop for me, please. I'm police officer. Stop. No. Stop. Ciao. ஹலோ. ஓ மை காட், ஷாக் ஆகிட்டேன் நண்பா. நல்ல சாங் ஒன்று பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் டைரக்ஷன்லேருந்து வந்த மாதிரி ஒரு ஃபீலு. காய்ஸ், ஃபஸ்ட்டு மார்ச் நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்க டைம் பார்த்தீங்கன்னா 10:38. சர்ச்சுக்கெலாம் போயிட்டு வந்தனால நம்ம ரிலாக்ஸாக சாப்பிட்டுட்டு சமைச்சிட்டு இப்போ தான் வந்து லாகின் பண்ணியிருக்கோம். நம்மளோட ஃபஸ்ட் ஆர்டரை பிக்கப் பண்ண போகிற இடம் பார்த்தீங்கன்னா ஸ்டார்பக்ஸ். அதான் நம்மளோட ஃபஸ்ட் ஆர்டரு. இன்றைக்கி நம்மளோட டார்கெட் பார்த்தீங்கன்னா 26. நம்ம அச்சீவ் பண்ண முடியுமான்னு தெரில. சண்டே எப்பயுமே ஸ்லோவாக இருக்கும். பார்ப்போம் என்ன நடக்குதுன்ட்டு. அப்புறம் தான் 384 போலா. ஆர்டரை கலெக்ட் பண்ணி வச்சு கஸ்டமர் லொக்கேஷனில் போய் ட்ராப் பண்ணலாம். 30 நாளில் 3 லட்ச ரூபா சம்பாதிக்க முடியுமா நண்பா? அதுக்கான முயற்சியில் தான் நம்ம இறங்கியிருக்கோம். இன்றைக்கி டே 14 வீடியோ. நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருந்தீங்கன்னா டே 13 வீடியோ வரைக்கும் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணியிருக்கேன். அதோட ஏர்னிங்ஸ் டீட்டெயிலாம் போய் மறக்காம செக் பண்ணி வந்துருக்கேன். இன்றைக்கி நம்ம ஸ்டார்ட் பண்ணுற டைம் பார்த்தீங்கன்னா ரொம்ப லேட் தான். ஏன்னா காலையில் சர்ச்சுக்கு போயிட்டு வந்தாச்சு. 10 மணிக்கு தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட் ஆர்டர் எங்கே விழுதுன்னு தெரில. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கஸ்டமர் லொக்கேஷன் ரீச் ஆகிடுச்சு. கஸ்டமர்கிட்ட போயிட்டு பார்சலை கொடுக்கலாம். வளச்சாவ் ஒரு ரியாக்ஷனுமே இல்லை கஸ்டமர். ஏதோ ஜிம்மு போல் இருக்குது. அடுத்த ஆர்டருக்காக வெயிட் பண்ணுவோம். ஓ சூப்பர். ஃபிட் பார் இங்கே பக்கத்தில் தான் இருக்குது. ஐயோ கிலோமீட்டர், ஐயோ நல்ல வேலை அக்செப்ட் பண்ணல. 7 கிலோமீட்டர், அதனால் நான் அக்செப்ட் பண்ண மாட்டேன். ஸோ இந்த ஆர்டரை வந்து நம்ம கேன்சல் பண்ணிடலாம். கேன்சல் பண்ண வேணாம், அதுவே ஆட்டோமேட்டிக்காக கேன்சல் ஆகிடும். ரிஃப்ரெஷ் பண்ணிட்டு நம்ம ரூம் சைடு போக வேண்டியதான். அந்த ஃபிட் பார் ஆர்டர் வந்து நான் அக்செப்ட் பண்ணிட்டேன். பேட்ச் ஆர்டர் வந்துச்சு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 10 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸு 700 தினார் தரேன்னு சொல்லியிருந்தாங்க. அதில் அப்டேட் ஆகிடுச்சு. ஸோ ஓகே, ரெகுலராக நம்ம லோக்கல்குள்ளார தானே ஓட்டுறோம், அன்றைக்கி கொஞ்சம் அவுட்ரு போகலாம் அப்படின்ட்டு அந்த ஆர்டரை பிக் பண்ணிட்டேன். போய் பார்ப்பேன் என்ன நடக்குதுன்னு. டைம் ஷார்ப்பாக 10:54. நம்மளோட ஆர்டரை போய் கலெக்ட் பண்ணலாம். தோப்ரதான் 713 2 ஆர்டர் 720. சரி, ஆர்டரை கலெக்ட் பண்ணியாச்சு. கஸ்டமர் லொக்கேஷனில் போய் ட்ராப் பண்ணலாம். 10 கிலோமீட்டர் காய்ஸ். பெல்கிரேடோட புல்லட் பாருங்க, சவுண்டு சும்மா அல்லுது. 250cc புல்லட் மாதிரி இருக்கிற புல்லட் கிடையாது. வச்சு பார்க்கும்போது ராயல் என்ஃபீல்ட் லுக் இருந்துச்சு. புல்லட் வண்டி நினைச்சேன். ஃப்ரெண்ட்ஸில் போகும்போது தான் தெரியுது ஏதோ ஹோண்டா 250cc. ட்ராவல் பண்ணி கஸ்டமர் லொக்கேஷன் ரீச் ஆயாச்சு. கேஷ் ஆர்டரு மொத்தம் ஓவராலாக 10 கிலோமீட்டர்னு போட்டிருந்தாங்க. நம்ம ஆல்ரெடி 8 கிலோமீட்டர் வந்துட்டோம். 2 பார்சல் நம்ம எடுத்திருக்கோம். அடுத்து எவ்வளோ கிலோமீட்டர் ஷோ ஆகுதுன்றதையும் பார்த்துருவோம். போயிட்டு கஸ்டமர்கிட்ட பார்சலை கொடுப்போம். ரொம்ப பழைய பில்டிங் போல இருக்கு. தோப்ரதான், திஸ் இஸ் யூ ரைட்? Yes. Okay. I would wait this time. 2249. வளச்சாவ் வெறும் 50 ரூபா தாங்க டிப்ஸ் கொடுத்துருக்காரு. கிட்டத்தட்ட ரொம்ப தூரத்துலேருந்து வந்திருக்கோம். ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆல்மோஸ்ட் நம்ம கஸ்டமர் லொக்கேஷன் ரீச் ஆயாச்சு. ஆனால் சிட்டி விட்டு ரொம்ப அவுட்டரில் இருக்கும். இந்த மாதிரி ஒரு இடத்துல வந்து கரெக்டாக நம்ம நம்பரை கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஓகே, இந்த பில்டிங் தான் காட்டியிருக்கு. ஓகே பார்த்தாச்சு. இந்த பில்டிங் தான். போய் நம்ம கஸ்டமருக்கு கொண்டு போய் பார்சல் கொடுத்துட்டு வருவோம். தோப்ரதான் சார். சாவ். இந்த லில்லின்ற ஃபார்மசியில் தான் நம்ம போய் இப்போ 4th ஆர்டரை கலெக்ட் பண்ண போகிறோம். தோப்ரதான் மேம் 948. சாவ். இங்கேருந்து கஸ்டமர் லொக்கேஷன் ஒரு 1.5 கிலோமீட்டர் தான். நம்ம போகிற லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா சாவா மொஸ்கோவிகா. பேரே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இந்த லொக்கேஷனில் தான் நம்ம போய் கஸ்டமரோட பார்சலை டெலிவரி பண்ண போகிறோம். அதாவது இந்த ரோடு ஓப்பன் ஆகிடுச்சு. நம்ம கிளம்ப வேண்டியதான். ஒரு சில ஆட்கள்லாம் இது மாதிரி வந்து அந்த லேன் இல்லாமல் எங்கே தோணுதோ அந்த இடத்துல கிராஸ் பண்ணுற ஆளுகளும் இருக்காங்க. அதனால் நம்ம எப்பயுமே கவனமாக தான் வண்டி பார்த்து ஓட்டணும்.
இந்த அப்பார்ட்மெண்ட் தான். மேம் வலா சாவ். காய்ஸ், சண்டே செர்பியனோட லைஃப் எப்படி இருக்குன்னு தெரியணுமா? இன்னைக்கு ஃபுல்லாக எல்லா சிட்டியும் எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்னு இருக்கோம். வீடியோ கண்டினியூவாகவே பாருங்கள். கண்டிப்பாக இன்றைக்கி சண்டே செர்பியன்ஸ் வந்து எவ்வளோ ஜாலியாக என்ஜாய் பண்ணுறாங்க, அதிகமாக இங்கே போகிற பிளேஸ் என்ன, மூவி போகிறாங்களா இல்லை என்ன பண்ணுறாங்கன்றதை இந்த வீடியோவில் பக்காவாக எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறேன். முடிஞ்ச வரைக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்மளோட 5th ஆர்டரை கலெக்ட் பண்ண வந்திருக்க ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இந்த சக்குன்ற ஷாப் தான். பேக்கரி ஷாப் மாதிரி இது. நம்ம போய் ஆர்டர் கலெக்ட் பண்ணலாம். Добrodan Old. Ciao. ஓகே, ஆர்டர் கலெக்ட் பண்ணியாச்சு. கஸ்டமர் லொகேஷனில் போய் ட்ராப் பண்ணலாம். டோர் நம்பரே மென்ஷன் ஆகலை. Добrodan மேம், திஸ் இஸ் யூ. ஹலோ சாவ். 160 ரூபா டிப்ஸு. நண்பா, சம்மர் சீசன் ஆரம்பித்ததுக்கப்புறம் நிறைய யங்ஸ்டராக இருக்கட்டும், பார்ட்டிங்கெலாம் இருக்கட்டும், எல்லாமே பார்த்தீங்கன்னா இது மாதிரி பைக் எடுத்துகிட்டு கிளம்பிடுறாங்க ஜாலியாக. சம்மர் சீசனை வந்து இவங்க ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா சம்மர் சீசனில் தான் வந்து விளாட்றதுக்கே வெளியே வருவாங்க. குழந்தைங்களா இருக்கட்டும் எல்லாமே. இங்கே வந்து ட்ரோன் ஈவெண்ட் வந்து பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணுவாங்க. நிறைய குழந்தைங்க வந்து ட்ரோன் ஆப்ரேட் பண்ணுவாங்க. அதுலேயே ரேஸ்லாம் நடக்கும். அதெல்லாம் நான் உங்களுக்கு வந்து ஃப்யூச்சரில் நான் உங்களுக்கு வீடியோ காட்டுறேன். இந்த மந்த் எண்டு, அதாவது மார்ச் எண்டுலேருந்து கிரிக்கெட் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. இனிமேல் நம்ம கிரவுண்டுக்கு போக போகிறோம். அதை நினைக்கும் போதே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அந்த மூமெண்ட்டை வந்து ஒரு எப்படி ஒரு நம்ம லைஃப்லேயே ஒரு ஹாப்பினஸ்ஸு. கிரவுண்டுக்கு போனாலே போதும். அங்கே என்ன விளாட்றோம் என்ன பண்ணுறோன்றதுல அடுத்த விஷயம்தான். நம்ம அங்கே போய் அந்த மூமெண்டம் தான். நம்ம போயிட்டு எல்லாத்துக்கூடயும் பேசிட்டு ஜாலியாக விளாண்டுட்டு நம்மளோட வார்ம் அப்லாம் பண்ணிட்டு நம்மளோட எனர்ஜியை ரீசைக்கிள் பண்ணுறதுக்காக தான் மேக்ஸிமம் கிரவுண்டுக்கே போகிறோம். அந்த ஃபீல் வந்து இந்த மாதத்தோட எண்டில் நமக்கு வரப்போகுதுன்றது நம்ம ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஒரு செகண்ட் ஜர்க் ஆயிடுச்சு ஆம்புலன்ஸோட சவுண்டை கேட்டு. நான் லைட்டாக இந்த கோடை தாண்டி கிராஸ் பண்ணி அப்புறம் முன்னாடி வந்தேன்னா ஒருவேளை போலீஸ் இது வந்துட்டாங்களான்ட்டு ஒரு சின்ன ஜர்க் ஆயிடுச்சு. நம்ம சின்னதாக ரூல்ஸ் மீறும் போது அதாவது ஓவர்டேக், இடம் இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட் லைன் இருந்துச்சுன்னா ஓவர்டேக் அடிக்கக்கூடாது. கேப் விட்டு இருந்துச்சுன்னா நம்ம ஓவர்டேக் அடிக்கலாம். அந்த இதை ரூல்ஸை பிரேக் பண்ணோம்னாலே நம்ம போலீஸ் வந்து நம்மளுக்கு ஃபைன் சார்ஜ் பண்ணுவாங்க. சவுண்டை கேட்கும்போது எனக்கு ஒரு செகண்ட் ரைட்டு அப்படின்ற மாதிரி பயம் வந்துருச்சு. அப்புறம் ஆம்புலன்ஸ் நோட்டு தான் ஓகே, ஒரு ரிலீஃப் ஆயிடுச்சு. டைம் 12:26 ஆயிடுச்சு. நம்மளோட 6th ஆர்டர் கலெக்ட் பண்ண வந்திருக்கு இடம் பார்த்தீங்கன்னா அஸ்லர். Добrodan 577. Yes. Ciao. Okay. Volt. Ciao. என்னன்னா பேக் வோல்ட்டு, ஹெல்மெட் வந்து க்ளோவா, அதனால ஆள் கன்ஃபியூஸ் ஆகிட்டாரு. கம்பெனி ப்ரொவைட் பண்ணது அப்படி தானே கொடுத்துருக்கு, நம்ம என்ன பண்ண முடியும்? யூ ரைட். சாவ். ஹலோ. நம்ம பியோ ஷாப், அதாவது பியோ ஃபுட்டுன்ற கேட்ரிங்கில் போயிட்டு நம்மளோட 7th ஆர்டருக்கு போய் கலெக்ட் பண்ணலாம். Добrodan ஆர்டர் நம்பர் 864. வாலா. ஆர்டரை கலெக்ட் பண்ணியாச்சு. கஸ்டமர் லொக்கேஷனில் போய் ட்ராப் பண்ணலாம். Добrodan. அந்த டொக்கோமோ விளம்பரத்தில் வரும்ல, அந்த பெட்டை வச்சுருக்காங்க. Stop on me, please. I'm police officer. Stop. No. Stop. யாரோ கிராஸ் பண்ண போகிறாங்க போல இருக்குது. இவங்க 2 பேரும் நின்றுட்டு இருக்கவங்க பார்த்தீங்கன்னா போலீஸ் ஆஃபீஸர். ஆமாம். அதனால் நான் ஒரு 1 மினிட் வந்து வண்டிக்கிட்ட வர வேணாம், ஆஃபீஸராக யாரோ விஐபியாக யாரோ கிராஸ் பண்ணுறாங்க போல இருக்குது. அவங்க கிராஸ் பண்ணோடி வர சொல்லியிருக்காங்க. சாவ். நண்பா, ரூமில் ஒரு 1 ஹவர் ரெஸ்ட்டு போட்டாச்சு. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா ஷார்ப்பாக 2:15 ஆயிடுச்சு. நம்மளோட 9வது ஆர்டர் பிக்கப் பண்ண போகிற லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா பியோ ஷாப்பிங் சென்டரில் உள்ள மூமெண்ட். ஆர்டரை போய் நம்ம கலெக்ட் பண்ணிட்டு வரலாம். சண்டே மோஸ்ட்லி எப்போயுமே ஸ்லோவாக தான் இருக்கும். போன வாரம் தான் நல்லா அதிரடியாக இருந்துச்சு. சண்டே வந்து எப்போயுமே மேக்ஸிமம் வந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க் போட மாட்டோம். ஜாலியாக இது மாதிரி ரூமில் இருந்துட்டு பக்கத்தில் ஆர்டர் இருந்துச்சுன்னா அதை மட்டும் போய் கலெக்ட் பண்ணிட்டு வர மாதிரி பிளான் பண்ணிக்குவோம். மால்கிட்ட ரீச் ஆகிடுச்சு. நம்ம ரூம்லேருந்து மால் ரொம்ப பக்கம்ன்றனால மால் நிறைய ரெஸ்டாரண்ட் இருக்குது. அதனால் நம்ம வீட்டில் ஜாலியாக தூங்கிட்டு ஆர்டர் எடுத்துகிட்டு ஓட்டிக்கலாம். நம்மளோட 10th ஆர்டரை பிக்கப் பண்ணிட்டு கஸ்டமர் லொக்கேஷன் போயிட்டுருக்கோம்.
இன்னைக்கு சண்டேன்றனால ஓட்டுற மைண்ட் செட்டே இல்லை. ரூமில் வந்து ஃபுல்லாக ரெஸ்ட்டு தான். ரூமில் ரெஸ்ட் எடுத்துகிட்டு பொறுமையாக ஓடிட்டுருக்கேன். நைட்டுக்கு மேலே ஒரு ஆளுக்கு அழுத்திடணும். இப்போ பகலில் ஒரு 13 ஆர்டர் 15 ஆர்டர் பார்த்துட்டோம்னா நைட்டு ஒரு 10 ஆர்டர் ஓட்டிட்டோம்னா ஜம்முன்னு இருக்கும். இந்த சிக்னலில் மாட்டினோம்னா குறைஞ்ச 1 நிமிஷம் இல்லை 2 நிமிஷம் வரைக்கும் அப்படியே காத்துக்கிட்டே கிடக்கணும். இது ஒரு கடுப்பான சிக்னல். நம்மளுக்கு இந்த சிக்னலில் நின்றுட்டே நம்மளோட பாதி டைம் முடிஞ்சிருது. போன வீக் சண்டே கூட அடுத்தடுத்த ஆர்டர் விழுந்துச்சு, போரிங்லாம் போச்சு. இந்த வாரம் வந்து செம போரிங்காக இருக்குது. என்ன பண்ணுறதுனே தெரியல. ஒரு இது எப்படி மைண்ட் வந்து ஃபிக்ஸ் ஆகிடுச்சு, ஓட்ட வேணாம் போய் ரெஸ்ட் எடு அந்த மாதிரி மைண்டு சொல்லுது. ஆனால் வந்து என்னென்னா நம்ம டார்கெட் அச்சீவ் பண்ணி ஓடிட்டுருக்கனால சரி ஓட்டணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் அப்படியே போயிட்டுருக்கோம். டபுள் மைண்டாக ஓட்டிகிட்ருக்கேன். நண்பா இன்றைக்கி நாள் ரொம்ப போரிங்காக போயிட்டு இருந்துச்சு. என்னடா இது இன்றைக்கி சண்டே ஓட்டலாமா வேணாமா அப்படின்னு தோண்டிகிட்டு இருக்கும் போது நமக்கு திடீர்னு ஒரு பேட்ச் ஆர்டரு. நம்ம இப்போ 13 14 கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 4 மணி ஆயிடுச்சு. இந்த 2 ஆர்டரையுமே நம்ம எடுத்துகிட்டு போயிட்டுருக்கோம். அதுவும் பார்த்தீங்கன்னா இந்த 2 ஆர்டருமே கிட்டத்தட்ட 2 கிலோமீட்டருக்கு உள்ளே இந்த 2 ஆர்டரையுமே டெலிவரி பண்ணுற மாதிரி இருக்குது. ரொம்ப ஹாப்பி தான். 1 2 அதிகபட்சம் 3 அதுக்கு மேலே வச்சுன்னா ஆர்டர் எடுக்காமே இருந்தேன். அப்படி ஓட்டினாலுமே நல்லாவே ஆர்டர் வருது. அதாவது பொறுமையாக வருது. 1 மணி நேரத்துக்கு 2 ஆர்டர் ஓட்டிக்கலாம். அது மாதிரி வந்து பொறுமையாக ஓட்டிகிட்டே இருக்கோம். ஆர்டரும் வந்து கண்டினியூவாக வந்துகிட்டே தான் இருக்குது. நான் பிளான் பண்ணதே சரி ஒரு 10 ஆர்டர் போட்டு அதுக்கப்புறம் 4 மணிக்கு ரூம் போயிட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நைட்டு ஒரு அழுத்தலான்னு பிளான் பண்ணியிருந்தேன். ஆனால் இப்போயே ஆல்மோஸ்ட் 14 வந்துருச்சு. நைட்டு அசால்ட்டாக 10 12 ஓட்டிடலாம், பிரச்சனை இல்லை. Добрый மேம், யுவர் கிரிஷ் வாலா சாவ். டைம் ஷார்ப்பாக 4:16 ஆச்சு. நம்மளோட 15வது ஆர்டர் பிக்கப் பண்ண வந்திருக்க பிளேஸ் பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்நாக்ஸ் பார். ஹலோ, ஆர்டர் கலெக்ட் பண்ணியாச்சு. கஸ்டமர் லொக்கேஷனில் போய் டெலிவரி பண்ணலாம். சூப்பர், பிக்கப் 1 மினிட். அப்போ அடுத்த ஆர்டரும் பார்த்தீங்கன்னா இதுவும் பார்த்தீங்கன்னா காம்போ கஜ் மக் நியர்பை இருக்கா? ஓகே, இங்கே தான் பக்கத்தில் தான் இருக்கும் போல் இருக்குது. லொக்கேஷன் போட்டு பார்ப்போம். ஓகே, அந்த ரோடோட எண்டில் இருக்குது. நம்ம போய் கலெக்ட் பண்ணலாம். ஓ மை காட், ஷாக் ஆகிட்டேன் நண்பா. இங்கே செர்பியாவில் இதெல்லாம் ரொம்ப சகஜம். பப்ளிக்கில் வந்து எல்லாமே பண்ணிக்குவாங்க. ரொம்ப பாசத்தை காட்டிகிட்டு இருக்காங்க. நம்ம இந்த இடத்த விட்டு எஸ்கேப் ஆகும். நட் ரோட்டில் என்ன வந்து காமெடி பண்ணிருக்கேன். இங்கே தான் லொக்கேஷன் காட்டுது. நல்லா அழகாக பொம்மையை வச்சு வா இங்கே வா வாங்கண்ணா, வணக்கம்ண்ணா, நல்ல சாங்கன்னு பாதுங்கண்ணா, வாலா. ஓகே, ஆர்டரை கலெக்ட் பண்ணியாச்சு. கஸ்டமர் லொக்கேஷன் போய் ட்ராப் பண்ணலாம். வாலா சாவ். 16வது ஆர்டரை பிக்கப் பண்ண வந்திருக்க லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா பேப்ரிகா ஃபுட். இப்போ ஆர்டரை போய் பிக்கப் பண்ணிட்டு வரலாம். சாவ். நம்மளோட 17வது ஆர்டர் பார்த்தீங்கன்னா இதுவும் பேப்ரிகா தான். ஆனால் முன்னாடி பிக்கப் பண்ணது பேப்ரிகா ஃபுட்டு. இது வந்து பேப்ரிகா ஸ்மாஷ் பர்கர். நோ ஓகே, ஒன்றும் ஆர்டர் ரெடி ஆகலை. ஆர்டர் ரெடி ஆகிடுச்சுன்னா ஆர்டர் ரெடின்னு போடுவாங்க. அதுக்கப்புறம் வந்து கலெக்ட் பண்ணிக்க வேண்டியதான். சில டைம் பில்டிங் நம்பர் மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டாங்க. அட்லீஸ்ட் கஸ்டமர் வெளியாவது வரலாம்ல. 7 8 Dobrdan. Building 9. Apartment 9 is somewhere here. I don't know. Okay, wow. Dobrdan. This is here. Ciao. Lala, thank you. இந்த இடத்த பார்க்கும்போது நம்ம ஊர் பொட்டல்காடு மாதிரி இருக்குது நண்பா. செர்பியாவில் இப்படியும் ஒரு இடம் இருக்குதுன்றதை நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். ஆனால் இந்த இடத்துக்கு தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கேன். ஆனால் ஆப்போசிட் டைரக்ஷன்லேருந்து வந்த மாதிரி ஒரு ஃபீலு. இந்த இடத்த விசிட் பண்ண மாதிரி ஒரு ஃபீல். இந்த இடத்துல அரோமா இருந்துச்சுன்னா இந்த இடத்துக்கு வந்தேன்னு அர்த்தம். இல்லை, இந்த இடத்துக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரம் போல் இருக்குது. ஆனால் இந்த ரவுண்ட் ஆனதையெல்லாம் பார்த்த மாதிரியே ஒரு ஃபீல் இருக்குது, வந்த மாதிரியே ஒரு ஃபீல் இருக்குது. ஓகே வந்திருக்கேன். அரோமா அடுத்த கட்டு. ஓகே காய்ஸ், Добрый день, ma'am.
1,700. ओके वाला चाव थैंक यू dobrdan मैम वाला चाव dobrdan वाला चाव பகலில் ஃபுல்லாக நல்லா வெயில் அடிக்குது ஆனால் நைட் ஆனிச்சுன்னா ஃபுல்லாக பனி கிட்டத்தட்ட மைனஸில் போகிற அளவுக்கு டெம்பரேச்சர் அந்த அளவுக்கு வந்து கை காலெலாம் உரையிற அளவுக்கு போயிடுது செர்பியாவோட கிளைமேட்டை ஜட்ஜ் பண்ணவே முடியல எப்படி இருக்குதுன்றதே சுத்தமாக தெரியல அப்பப்போ வந்து கிளைமேட் வந்து திடீர்னு நல்லா ஹாட்டாக இருக்குது மதியானம் ஒரு 12-1 மணி போல் நல்லா சூடாக இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திரும்ப ஒரு 4 மணி அந்த டைம் வந்துருச்சுனாலே போதும் நல்லா ஃபுல்லாக ஜில்லுன்னு இருக்குது கை காலெலாம் உரையிற ஸ்டேஜ் ஆயிடுது இந்த கிளைமேட்டை ஜட்ஜ் பண்ணி நம்ம கரெக்டாக மேனேஜ் பண்ணி வண்டி ஓட்டுறதுக்கே போது ஆயிடுது டைம் ஷார்ப்பாக 6:30 ஆயிடுச்சு நம்ம 20 ஆர்டரை கம்ப்ளீட் பண்ணியாச்சு அதுக்கப்புறம் நம்ம இப்போ ரூம் போயிட்டுருக்கோம் ரூம் லொக்கேஷன் போயிட்டோம்னா அடுத்த ஆர்டர் விழுக்கும் செர்பியாவில் டாக்ஸி பாருங்கள் இங்கே மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா எல்லோ போர்டுன்ற கான்செப்டே கிடையாது டாக்ஸியில் ஒயிட் போர்டு தான் ஆனால் மேலே வந்து பார்த்தீங்கன்னா டாக்ஸின்னு போட்டிருக்கோம் அந்த டாக்ஸியை பார்த்தோட்டி எங்களுக்கு ஒரு ஞாபகம் வருது நானும் என்னோட மாம்ஸும் நைட்டு வந்து பஸ்ஸு மிஸ் பண்ணியாச்சு சரி டாக்ஸியில் போகலாம் டாக்ஸி புக் பண்ணி போனது அந்த டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 3 கிலோமீட்டர் கூட இருக்காது அதுக்கு 1000 தினார் சார்ஜ் பண்ணிட்டாங்க அப்போ செர்பியாவில் வந்து நீங்கள் வந்து ஒரு ஷார்ட் டிஸ்டன்ஸ் போனாலுமே உங்களுக்கு வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்கும் டாக்ஸி ஆனால் இதுவே நம்ம புக்கிங் பண்ணி போனோம்னா ஓரளவுக்கு அஃபோர்டபுளாக இருக்கும்னு நினைக்கிறேன் எனக்கு ஆனால் அதை பற்றி தெரியல நாங்கள் வந்து டேரெக்டாக ஸ்டாண்டில் இருந்த டாக்ஸியை கூப்பிட்டு போனோம் நல்லா வச்சு தீட்டி விட்டாங்க இந்த ரோடு மட்டும் எப்போயுமே வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி அடிக்கடி பிளாக் ஆகிரும் இது மாதிரி பிளாட்ஃபார்மில் ஏற்றி ஓட்டு ஆரம்பிச்சிருவோம் ஆனால் இது மாதிரி ஏற்றக்கூடாது இது வந்து பிளாட்ஃபார்ம்ன்றது இங்கே காமனாக நடக்கிறவங்க மட்டும் தான் பயன்படுத்துவாங்க அவங்க இப்படி நடந்துகிட்டு இருந்தாங்கன்னா அவங்கள நம்ம டிஸ்டர்பே பண்ணக்கூடாது நம்ம ஒரு ஓரமாக நிறுத்திடணும் நான் இது மாதிரி பிளாட்ஃபார்மில் விட்டு அடிச்சு நவுத்திட்டு போயிட்டே இருப்பேன் போலீஸ் இருந்தால் மட்டும் இது மாதிரி நம்ம பிளாட்ஃபார்மில் ஏற்றிடக்கூடாது ஃபைன் போட்டுருவாங்க பிளாட்ஃபார்மில் வண்டி ஓட்டினாலே ஃபைன் சார்ஜ் பண்ணிடுவாங்க இல்லைன்னா நம்ம அந்த கடைசி வரைக்கும் நின்றுருந்தோம்னா 2-3 சிக்னல் தாண்டுற வரைக்கும் நம்ம இந்த இடத்த ரீச் பண்ண மாட்டோம் ஏன்னா அந்த கடைசி வரைக்கும் நிற்கிது நீங்களே பார்த்துருப்பீங்க அவ்வளோ டிராஃபிக் இருக்குது ஆனால் இதை தாண்டிட்டோம்னா டிராஃபிக்ன்றது என்னன்னே தெரியாது ரோடு ஓரளவுக்கு ஃப்ரீயாக இருக்கும் சண்டே மட்டும் தான் மிச்ச நாள் எல்லா நாளுமே ஃபுல்லாக எல்லா சைடுமே டிராஃபிக்காக தான் இருக்கும் நைட்டு 8 மணிக்கு மேலே ஃப்ரீ ஆயிரும் காலையிலேருந்து ஓரளவுக்கு டிராஃபிக் இருக்கும் இன்னையோட கடைசி ஆர்டரை டெலிவரி பண்ணியாச்சு ஓவராலாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம 26 ஆர்டர் கொடுத்துருக்கோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 5639 தினார் வந்து ஏன் பண்ணியிருக்கோம் நம்ம ஊர் காசு கன்வெர்ட் பண்ணுவோம் 5200 ஓட்டியிருக்கோம் இன்றைக்கி சண்டேன்றனால காலைல ஃபுல்லாக ஸ்லோவாக இருந்துச்சு இப்போ டைம் 8:20 ஆகுது இருந்தாலும் நான் க்ளோஸ் பண்ணிட்டேன் ஏன்னா சண்டேன்றனால இன்றைக்கி ஒரு நாள் சீக்கிரம் போயிட்டு அதுக்கப்புறம் ரூமுக்கு வந்து குக்கிங் வேலையெல்லாம் இருக்குது ஸோ அதனால் இதோட நான் இந்த வீடியோ எண்ட் பண்ணிக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் மீண்டும் அடுத்த ஒரு பாய் டேக்கர் நம்ம குட் நைட்